Oh, thank you. Thank you for having me. So belly fat. நமக்கு செல்லமா சொல்ற தொப்பை. அத வந்து நம்ம ஒரு குப்பை மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது குப்பையில போடுறதெல்லாம் வந்து நம்ம தொப்பையில போடுறதுனால நம்ம தொப்பை வந்து கம்மி பண்ண மாட்டேங்குது. So and waist circumference more than 100 centimeters have been shown to be an increased risk factor in men, more than 90 centimeters in women. um, One day, the been a significant increase risk factor, not only for COVID, but also for any other diseases that you could think of, like diabetes, blood pressure, anything that is down the road. So the reason I'm bringing that up now is I know Pennsylvania, the Tamil Changam நடத்துறவங்க எல்லாமே வந்து between like ஒரு 35 to 45 years of age இருப்பாங்கன்னு நான் ஒரு அசியூம் பண்றேன். ஸோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சாலும் டாக்டர் முடிச்சாலும் என்ன மாதிரி அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து ஒரு பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு we would have come to யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆனா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு 10 வருஷமா கிரீன் கார்டு தொல்லை இருக்கு, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு, குழந்தைங்க வந்து பாத்துக்கணும், ஹெல்ப் கிடையாது வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் adds up a lot, and also the concern of wealth production also adds in. So the stress of producing wealth compromises the health significantly. So நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து health is wealth இல்லையா? So when health is lost, everything is lost. So I think it is high time that we revisit what is our priority. Especially if you have young kids, it is your damn responsibility to be alive and to be healthy until they turn 18. So yeah, ஒரு சின்ன homework people are who listening to all this show. நாளைக்கு காலையில நீங்க வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ச் டேப் எடுத்து பெல்லி பட்டன் தொப்புல சுத்தி மெஷர் பண்ணுங்க. சென்டிமீட்டர்ஸ்ல மெஷர் பண்ணீங்கன்னா இஃப் யூர் மோர் தென் 90 centimeters in men. So if you're more than 90 centimeters in men, you are overweight. More than 100 centimeters in men, you are obese. The same thing with women is more than 80 centimeters is overweight. More than 90 centimeters is obese. ஸோ நீங்க இந்த நம்பருக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க எப்படி அந்த 80 சென்டிமீட்டர்ஸ்க்கு கீழே மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. 80 சென்டிமீட்டர்ஸ்க்கு நீங்க மேல இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Focus on the decreasing the belly fat. சின்ன மெத்தட் தான் I've been promoting to all my patients as well. நான் வந்து நிறைய fatty liver patients பார்ப்பேன். So in the last 1 year வந்து we've been doing some research on time restricted feeding, அதாவது சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். உங்க பாடியில உள்ள ஹார்மோன்ஸை வந்து எவ்வளவு தூரம் மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்ண முடியும். நம்ம தமிழர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து மேக்சிமமா எதுவா இருந்தாலும் we need to utilize it maximum. அதாவது ஒரு டைம் இருக்கட்டும், டைமையும் வந்து we need to use maximum யூட்டிலைஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமே பாருங்களேன், எவ்வளவு அழகா வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் அடுத்து இன்னொரு பார்ட்டிசிபென்ட் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ தே ஆல்வேஸ் யூட்டிலைஸ் தி டைம் எஃபிஷியன்ட்லி. அதே மாதிரியே we want to utilize the sunrise and sunset. அந்த சன் அவைலபிலிட்டியோட டைமை வந்து we need to utilize it to the maximum. ஏன் சொல்றோம் அப்படின்னா there are two hormones in the body. One is a growth hormone, and the other one is the insulin. ஸோ இன்சுலின்ங்கிறது வந்து நீங்க சாப்பிட்றப்ப வந்து யூ நீட் இட். ஸோ யூ நீட் இட் அட் இட்ஸ் 100% குவாலிட்டி. சும்மா 50% குவாலிட்டி, இந்த ஆடி தள்ளுபடி இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ 100% குவாலிட்டியா இருக்கிறதுக்கு வந்து யூ நீட் சன்ரைஸ். அதாவது ஒரு 6:30 7 மணிக்கு சன்ரைஸ் ஆகி ஒரு சாயங்காலம் ஒரு 5 6 மணிக்கு வந்து சன்செட் ஆறப்ப அந்த டயத்துக்குள்ள நீங்க வந்து யூ கேன் யூட்டிலைஸ் இட் டு த மேக்ஸிமம். நீங்க ஒரு சிக்கன் பிரியாணியே சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிட வேணாம்னு சொல்லல, ஆனா சாப்பிட்றத வந்து நீங்க ஒரு மத்தியானம் லஞ்ச் போய் சாப்பிடுங்க. ஸோ அதான் வந்து பாயிண்ட், பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் 100% குவாலிட்டி. ஸோ நீங்க அதே பிரியாணியை வந்து நைட்டு 10 மணிக்கு ஒரு பாட்லக்லயோ இல்ல ஒரு மூவி நைட்லயோ நீங்க பாக்குறப்ப இன்சுலினோட குவாலிட்டி வந்து 50% கம்மி ஆகுது. ஸோ அந்த 50% கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம 50% கம்மியா சாப்பிடுவோமா? கிடையாது. எஸ்பெஷலி நம்ம ஒரு $15 புஃபே கொடுத்து வச்சுக்கோங்க, அந்த $15 நம்ம ஏன்டா புஃபே வச்சோம் அப்படின்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க வந்து அழுகுற வரைக்கும் நான் சாப்பிட்டிருக்கேன் முன்னாடி. ஸோ அந்த மாதிரியான நைட்டோட கன்செப்ஷன் வந்து நம்ம கம்மி பண்ணணும், பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் தி ஹார்மோன் தட் இஸ் செக்ரீட்டட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ. ஸோ அதனால அகெயின் நாளைக்கு நீங்க காலையில எந்திரிச்சு உங்களோட பெல்லி சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் அபவ் த பெல்லி பட்டன். ஸோ இந்த தொப்புல சுத்தி நிறைய பேர்ல வந்து ஆம்லெட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆம்லெட்டுக்கு பதிலா ஒரு இன்ச் டேப் எடுத்து மெஷர் பண்ணியிருந்தாங்க, நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அந்த இன்ச் டேப்ல வந்து இஃப் யூ ஆர் மோர் தென் 90 centimeters in women, more than 100 centimeters in men, there is no question, you need to take steps right away. And 35 to 45 is a very very crucial stage.
It is very critical for you to develop diabetes or hypertension down the road. As I said, health is wealth. So please focus on it. So I think I've summarized briefly. I will be happy to answer any questions if you guys have. ரொம்ப நன்றிங்க டாக்டர். ஓ ஹாய். ஹாய். எனக்கு ஒரு கேள்விங்க. நீங்க வந்து இப்ப சொல்லியிருந்தீங்க, பிரியாணி சாப்பிடுறது 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 6 மணிக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டா 10 மணிக்குள்ள திருப்பி பசி வந்துரும். அதனால நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டாக்டர்? டைஜஸ்டிவ் இந்த 35, 45 வயசுல இருக்க ஐ மீன் ஆஃப்டர் 35 இயர்ஸ்ல இல்ல நீங்களா less than 35 தான், நான் ஜெனரலா சொல்றேன். ரொம்ப நன்றிங்க டாக்டர். என் வயசு ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்க. பட் ரொம்ப நன்றி. இந்த 35 ஏஜ்க்கு அப்புறம் இருக்கிற இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன மாதிரி நீங்க சாப்பிடுறது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிடுறது ஓகே அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ரைட். சோ நீங்க வந்து 6 மணிக்கு முன்னாடி நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நைட் 10 மணிக்கு என் ஃப்ரெண்ட் சரவணகுமார் மாதிரி ஃபிஷ் பிரியாணி நீங்க சாப்பிடாதீங்க. ஓகே. ஆனா நம்மளோட லைஃப் ஸ்டைலே பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எப்போ 5 மணி 6 மணிக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம்? காஃபிக்குள்ள ரஸ்க். ஆமா. இல்லாட்டி நம்ம சின்ன வயசுல வளர்றப்ப என்ன மேரி பிஸ்கட். ஆமா. அப்படியே நம்ம பசிச்சே நம்ம அம்மா அப்பா கிட்ட போனவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் 6 மணி தான் ஆகுது, நம்ம 8:30 மணிக்கு 9 மணிக்கு நம்ம வந்து தோசை ஊற்றி சாப்பிட அப்படிப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இட் சேஞ்ச். ஆனா அதுக்கு ஒரு மல்டிபிள் ஜெனரேஷனுக்கு முன்னாடி பாருங்க, சன்செட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லைட் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் லைட் கிடையாது. ஸோ அப்போ வந்து அவங்க சாப்பிட்டே ஆகணும் சன்செட்டுக்கு முன்னாடி. ஸோ தட் இஸ் ஹவு தே வர் ஹெல்தி. And all these modernization with an introduction of westernization techniques, we're just paying for the convenience what we are having. So என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்லிம்மா தான் இருக்கீங்க, பட் இன் ஜெனரல் நீங்க சப்போஸ் சப்போஸ் ஜெனரலா வெயிட்ட குறைக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க எங்க போவாங்க சொல்லுங்க? ஜிம்முக்கு தான் போவாங்க. ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் நான்லாம் வந்து பிரியாணியை வந்து நல்லா கும்முன்னு நல்லா கட்டியிருக்கேன். So that is the problem that we have. நமக்கு physical activity, weight loss நானே உடனே it is linked to physical activity. It is not physical activity. It is the physical activity of the stomach. So diet தான் வந்து 85%, 75-85%. இந்த ஜிம்ங்கிறது வந்து ஒரு 20% ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர, நீங்க ஜிம்முக்கு போயிட்டு டயட்டை கண்ட்ரோல் பண்ணலன்னா வந்து ஜிம்முக்கு கட்டுற காசுக்கு நீங்க பேசாம தமிழ் சங்கத்துக்கு டொனேட் பண்ணலாம். புரியுது. So அதனால don't focus on the content of the food lot, just focus on the timing. It's relatively easier to do. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிரியாணி சாப்பிடுங்க, ஆனா சாப்பிடுற டைம் மட்டும் மாத்துங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர். அடுத்த கேள்விங்க. ரீசெண்டா நீங்க வந்து நியோ வைரஸ் பத்தி ஏதோ சொல்லியிருந்தீங்க. அது என்னங்க? ஒமிக்ரான் அடுத்த தம்பியோ தங்கச்சியோ மாதிரி வெப்பன்ஸ் வந்திருக்காங்க. வானத்தை போல ஃபேமிலி மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அத பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல, டு பி ஆனஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே. எனக்கு உண்மை தெரியாது. எனக்கு நான் வந்து நேத்து காலையில நான் வாட்ஸ்அப்ல காலை எந்திரிச்சோன்னே வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிச்சு. இந்தியால இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நியோகோ வந்து அமெரிக்கால எப்படா வந்திருக்கு அப்படின்ட்டு. டேய், அந்த மாதிரி வைரஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையடா, இதெல்லாம் எங்க இருந்து வந்து கிளப்புறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரஷ்யன் ஆர்டிக்கிள், அந்த ஆர்டிக்கிள்ல வந்து they have submitted for review. அதுல வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க வந்து சயின்டிஸ்ட், பேசிக் சயின்ஸ் சயின்டிஸ்ட் தான் வந்து நாங்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து we see patients clinically இல்ல. இப்ப நீங்களா எங்க ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை பேஷண்ட்ஸ் கிளினிக்ல பார்ப்போம். ஆனா செப்பரேட் குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் they don't want to see patients. ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ் கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து அவங்களால தாங்க முடியல. சோ அதனால வந்து அவங்க பேசிக் சயின்ஸ் போயிருவாங்க. சோ they do only research. சோ லேபுக்கு போய் மைஸை வந்து பார்த்து அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த கொரோனா வைரஸ் 2 இயர்ஸ் இருக்கனால அவங்க ரிசர்ச் ஃபுல்லா கொரோனா வைரஸ் இருக்கு. சோ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த நியோகோ அப்படிங்கிற வைரஸ் வந்து மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேண்டமிக் 2012 நடந்துச்சு. சோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கு. ஆல் தே செட் வாஸ், இது ஹியூமன்ஸ் வந்து இன்னும் இன்ஃபெக்ட் பண்ணல, ஆனால் இருக்கிற ஃபார்மோட இன்னொரு மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா அப்ப வந்து ஹியூமன்ஸ் வந்து லீத்தலா வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்ப ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் சொல்லிருக்காங்க, அதை வந்து ஒரு 10 குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இது உண்மை, இது இல்ல, இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தென் ஆல் சயின்டிபிக் கம்யூனிட்டி வில் சோ ஓகே, அப்படியா, அப்படி ஒரு புது வைரஸ் இருக்கு அப்படின்ட்டு. முக்கால்வாசி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 10 குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ரிவ்யூ பண்றப்ப வந்து சீச்சி ரிஜெக்டட்,
சங்கூதுற வயசுல என்ன சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. சோ ஆனா இந்த ப்ரீ பிரிண்ட வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணதுனால இந்த நம்ம சோசியல் மீடியாலாம் வந்து ஏதாவது கொரோனா பத்தி ஏதாவது தப்பா வந்து கிடைக்காதா, எப்படி வந்து இவங்களை வந்து 1 in 3 people will die அப்படின்ட்டு வந்துலாம் வந்து ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவன் சொல்றா, டேய் நான் ஏன்டா ரத்தம் கக்கி சாக போறேன், அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் பேத்தட்டிக் தட் பீப்புள் ஆர் இந்த நியூஸ் மீடியாலாம் வந்து there should be some kind of control. They're just going out of control. அதான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், மீடியாக்காரங்களாம் வந்து சிங்கிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. கல்யாணம் மட்டும் பண்ணட்டுங்க, அப்ப பாருங்க என்ன அவங்களால பேச முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மக்கள் இப்போ ஒரு 4-5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு கேட்கிறேன் சார். பாலாஜி சிங்காரம்ன்ற கேட்டிருக்காரு, my kid is having constipation problem. Due to that, he feels pain in stomach. And the doctor here advises to take Miralax every time. Nothing other than Miralax. Any solution? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெனரிக்கா கேட்டிருக்காரு. இந்த ஊர் டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்க்ளூடிங் யூ, அப்பப்ப மறந்துடுறேன் நான் ஒரு டாக்டர். சொல்லுங்க. என் பையன்ட்ட கேக்குறேன், டேய் நீ உங்க அப்பா ஸ்டொமக் டாக்டரா ஹார்ட் டாக்டரா? அவன் யூடியூப் டாக்டர் மாமா அப்படி. So Miralax is absolutely safe. If you want to take it, it's totally okay. But constipation usually happens because of lack of fiber. இந்த ஃபைபர்ங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ், அடல்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஜென்ரலா நம்மளோட இந்தியன் வெஜிடேரியன் டயட்ல வந்து இட்ஸ் லாட் ஆஃப் ஃபைபர். நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபைபர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம எவ்வளவு மசாலா நம்ம பட்டர் பீன்ஸ் மசாலா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் வந்து இட் ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபைபர். ஆனா எப்ப இந்த நான் வெஜிடேரியன் டயட்டை வந்து நம்ம ஆட் பண்றோமோ, your fiber content goes down. So your stools, your bowel need fiber. 35 grams per day தேவை. நீங்க ஆக்சுவலி நீங்க போய் ஒரு வெஜிடபிளையோ இல்ல வந்து ஒரு பேக்கெட்டையோ நீங்க வந்து திருப்பி பாக்குறப்ப அந்த இன்கிரீடியன்ட்ல பாத்தீங்கன்னா டயட்ரி ஃபைபர்னு போட்டிருக்கும். அதெல்லாம் 1 gram 2 gram இருக்கும். Unless you include vegetables as a part of your every meal, breakfast, lunch and dinner, there is no way you're going to meet that 35 grams of fiber. So அந்த பையனே உங்களோட கிட் 8 years old சொல்றீங்க, they review the dietary habits. 35 வேணா சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 17 to 25 இருந்தா கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி ஃபைபரை வந்து நீங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா then you can use Miralax. எப்பவுமே பாருங்க, medications is only supplement to what you can do naturally. You cannot avoid the natural step. இல்லாட்டி வந்து then you will be dependent on medications forever. அதுக்கப்புறம் வந்து வாட்டர், 3 liters of water per day. அது நான் எல்லாருக்கும் சொல்வேன், அடல்ட்டுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி. கையில ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, எப்ப போனாலும் வந்து நீங்க வாட்டர் பாட்டில வந்து குடிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டிப் என்னன்னா, நம்ம பென்சில்வேனியாலும் சரி அந்த ட்ரை ஸ்டேட் அந்த ட்ரை ஸ்டேட்ல ஐம் ஷூர் நிறைய பாட்லக்கு நிறைய கெட் டுகெதர் நடக்கும். நான் ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க இந்த பாட்லக் போறப்ப சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை குடிச்சிருங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை குடிச்சிருங்க. ஏன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா வந்து அவ்வளவா நீங்க சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தண்ணி குடிச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்டது ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகும். புரியுது. அண்ட் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரவண கிருஷ்ணன். Hello doctor, I understand that intermittent fasting helps in reducing and maintaining the weight. Since we are not eating food for more than 12 hours, would that not cause ulcer to stomach? Absolutely. நான் வந்து ஒரு ஸ்டொமக் டாக்டர் தான். பாக்குறதுக்கு அப்படி இருக்க மாட்டேன், ஆனா உண்மையிலே நான் சர்டிபிகேட்ல வேணா காமிக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேங்க. 2000 நான் ஜாயின் பண்ணேன் மெடிக்கல் காலேஜ். 2015 வரைக்கும் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் தெரிஞ்சிருந்தா யூடியூப் சேனல் அப்பவே ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஐ மீன் படிக்கிறதுக்கு முன்னாடி. சோ அந்த நாங்க வந்து ஸ்டொமக் அல்சர்ஸ் டெய்லி பாக்குறோம்ல, எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த பேண்டமிக்ல. ஐயோ, ஐ மீன் ஓவர் நைட் ஈட்டிங், கண்ணா பின்னான்னு வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது, அவங்களாம் இன்டர்மீடியன்ட் ஈட்டிங். ஐ மீன் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றது வந்து பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் சொல்றேன். நானும் அப்படிதான் இருந்தேன். என் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா 5 years ago I was like so obese, 200 pounds இருந்தேன் நான். டாக்டரா இருந்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து அப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே பெருசா தெரியவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஹெல்த் ஸ்கேர் வந்ததுக்கு அப்புறம் என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்,
நம்மளே பண்ணாட்டி நம்ம எப்படி பேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் இன்டு ஆல் திஸ் ஹெல்தி ஹேபிட்ஸ். தென் ஐ ரியலைஸ் தட் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் மை காலீக்ஸ் ஹேவ் ஸ்டில் நாட் மேட் த சேஞ்ச். So இந்த intermittent fasting பண்றப்ப நாங்க when you're seeing the patients, the stomach ulcers வந்து they get really bad for the first 6 weeks. ஆனா ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத ஒரு அதிர்ச்சி ஒரு பாடிக்கு வந்து வரும். அது வந்து அப்ப பாடி வந்து சொல்லும், ஐயோ அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியால பாடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதனால கண்ணாப்பண்ண ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ், பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் சம்திங் தட் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் அ லாங் டைம். ஸோ அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்றப்ப அசிடிட்டி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அப்போ வந்து ஃபியூ பீப்புள் வில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் இட். அந்த ஒரு if you buy the bullet and you're able to control it, 6 weeks later I can guarantee you that it will be like a system reset. அப்படியே வந்து நீங்க உஜாலாவுக்கு மாறிடுவீங்க. அப்படியே கம்ப்ளீட் சேஞ்சா இருக்கும், ஃபேக்டரி ரீசெட் மாதிரி. So அந்த first 6 weeks வந்து if you have to help us out, I mean to help you guys out, we give some medications to decrease the acid secretion. அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் ஆசிட் மெடிகேஷன் தேவையே படுறதில்ல. ஆனா அகெயின் ஐ ரீஃப்ரேஸ் இட். வாட் ஐ எம் ப்ரமோட்டிங் இஸ் நாட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். What I am promoting is time restricted eating. Yes, it sounds like intermittent fasting, but it is a type of intermittent fasting. So difference between this is you need to include the time factor. Intermittent fasting la வந்து அந்த 8 hours 10 hours eating window சொல்றீங்களா, நீங்க எப்ப வேணாலும் சில பேர் எடுத்துக்காங்க. காலையில நான் 11 மணி 12 மணி 1 மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து 9 மணி 10 மணி வரைக்கும் நான் சாப்பிடுவேன். So that will be like a 10-hour window அப்படிம்பாங்க. But that is not healthy, because the quality of the hormones secreted after sunset is again decreased. So we are promoting sunrise to sunset, and if you calculate it, most of the time it comes around like 10 to 12 hour eating window. Got it. அடுத்து ஒரு கேள்வி டாக்டர் கதிரேசன் கேட்டிருக்காரு. We heard of intermediate dieting to follow 10 to 14. Can we eat dinner at 10 and next day breakfast at 12 next day? அவர் டின்னரே 10 மணிக்கு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் 12 மணிக்கு மறுநாள் சாப்பிடலாமான்னு டோட்டலா டைம் ஷிஃப்ட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதான் கதிரேசன், அது எக்ஸாக்ட்லி that is what I just said இப்போ. That is what the most common type of intermittent fasting, which is absolutely bad. You shouldn't do that. It is not sustainable and it is not good for you as well. So again, make use of the quality of the sun. அது ஃப்ரீயா தானே இருக்கு, சும்மா தானே இருக்கு. நம்ம அதோட எஃபெக்டை வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணிட்டா என்ன. சில பேர்லாம் இந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங்ல அங்க வந்து ரிசர்ச் பண்றப்ப we make them go out and eat lunch, breakfast. 3 தடவை சாப்பிடுறோம்ல, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர். மூணுமே வந்து we ask them to go out and sit in sun. We need to make sure that the sun is exposed on them. It doesn't do a lot, but at least they bring the concept of ஓகே சன் வந்து நம்ம மேல படுது, ஸோ ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்ல சூப்பர் அக்மார்க் குவாலிட்டி ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு. பிரபு சொல்ற மாதிரி நம்பிக்கை நியாயம் அதான சார் இன்சுலின். அடுத்த கேள்விங்க, does skipping breakfast is good for intermittent fasting or does it not conflict with breakfast like a king concept? Yeah. So that is my next video topic. So I will explain that in detail in that video. Sure. ஆனா இது குயிக்கா வந்து அந்த eating breakfast like a king concept வந்து it's not proven. We don't know whether it is true. Okay. But இந்த இதுல வந்து actually you should eat lunch as king. இது வந்து ஒரு அந்த பேர் என்ன கர்வ் சொல்லுவாங்க, பெல் ஷேப்ட் கர்வ் சொல்லுவாங்கல்ல, இந்த இப்படி இருக்குது அதே பெல் ஷேப் கர்வ் தானே? கரெக்ட்டுங்க. ஆமாமா, அதனால தான் நான் வந்து டாக்டருக்கு போனேன். நான் இன்ஜினியரிங் So bell shaped curve வந்து you start breakfast like this, you peak at lunch and you go down to dinner. The biggest mistake, especially Tamil மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, including me, that we eat dinner the heaviest meal இல்லையா? ஏன்னா எல்லாரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சும்மா காஃபி மட்டும் குடிச்சிருவோம். மத்தியானம் வந்து டைம் இருக்காது, சும்மா ஏதாவது வந்து ஃப்ரோசன் சிக்கன் நகட்ஸ் மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் ஃபுட் நான் பார்த்ததே கிடையாது. தட் இஸ் மை ரீசன் ஃபார் மை ஒபிசிட்டி. நான்லாம் வந்து தயிர் சாதத்தையும் ஊறுகாயையும் ஃப்ரோசன் நகட்ஸ் இதான் வந்து என்னோட மீல். ஏன்னா அப்ப படிச்சுட்டு இருந்தேன், சாப்பிடறதுக்கு டைம் இல்லை, எது கிடைக்குதோ கிடைக்கிறேன்னு வந்து சாப்பிடா. இதான் ரொம்ப ஈஸி. குக்கர்ல வந்து ரைஸை வச்சுட்டு நம்ம தேசி யோகட்டை வந்து இந்தியன் சொல்ல வாங்கிட்டு சிக்கன் நக்கட்ஸை வந்து டார்கெட் ஃப்ரோசன்ல வாங்கிட்டு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு.
சூப்பர். இது நல்ல இப்ப புது காம்பினேஷனா இருக்கு டாக்டர். எனக்கு தெரியல. ட்ரை பண்ண அப்புறம் ஆரம்பிச்சுட்டோம். ஊறுகாய் worst ஃபுட். ஒரு ஃபைபர் ஒண்ணும் கிடையாது. So that is why I went into 200 pounds. புரியுது. டாக்டர் அப்படி பண்ணா டாக்டர் ஆகலாம். ஆனா வந்து உயிரோட இருப்போமான்னு தெரியாது. நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது அப்படின்ட்டாங்க ஒருத்தங்க. So அதனால it's it's always the content should be between sunrise to sunset as much as possible. So அதனால if you follow the bell shaped curve, it'll be good. ஷூர். அடுத்த கேள்விங்க. கேள்வி இல்ல. அவங்க சுபான்றவங்க சொல்லியிருக்காங்க. டாக்டர் பால், ஐ எம் a big fan of yours. Anything conveyed in the form of humor feeds my soul and you're one such great speaker. Thank you for being such an inspiration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thank you, Subha. Actually, people think that I'm healthy. But I'm not healthy at all. That is my next video. Subha, thank you for your support. So the reason I'm talking to Subha is, so நான் வந்து என்னோட பிக்சரை வந்து நல்ல குண்டா நான் முன்னாடி போட்டிருந்தேன்ல. So they said, okay, oh, you have decreased so much. You're an inspiration. I want to be slim like you. But to be honest, I'm not healthy. என்னோட weight circumference பாத்தீங்கன்னா it is 94, 95 still. இந்த time restricted feeding நான் சொல்றேன் பாருங்க, it can be a little bit demotivational, but I think it is time to talk about it because this is very important. So இந்த time restricted feedingல வந்து குண்டா இருக்காங்கல்ல, அதாவது weight circumference வந்து 100 centimeters, நான்லாம் வந்து 110 centimeters இருந்தேன். என்னோட சின்ன குழந்தை எனக்கு கீழே வந்து ஒளிஞ்சிருந்தா கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஸோ இந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கடன்னு குறைஞ்சிரும், ஈஸியா குறைஞ்சிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை மட்டும் நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா, ஐ மீன் இனிஷியலி கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் போக பழகிரும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி ஆனதுக்கு அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹிட் அ பிளாட்யூ. என்னடா வந்து நம்ம இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கோமே, இதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ண முடியலன்னா வந்து தட் இஸ் வை யூ நீட் சம்திங் கால் பாடி ஃபேட் ரீடிஸ்ட்ரிபியூஷன். So on the fat in the belly should be redistributed to your chest, to your to your upper shoulders, to your back, to your legs. அப்பதான் வந்து நம்ம சிம்பு மாதிரி 6 பேக் வைக்கலாம். இப்ப இல்ல, இனிமே வந்துருவார் அவர். ஒரு மாநாடுலயே வந்துட்டாருன்னு நினைக்கிறோங்க. மாநாடுல ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. இனிமே இன்னும் அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல யாரு வரான்னு முக்கியம். ஃபர்ஸ்ட் யார் வர முக்கியம் இல்ல, கடைசியில யார் வர ஃபர்ஸ்ட் வரதான் முக்கியம். அந்த மாதிரிதான் நம்மளோட ஆள். சோ அந்த மாதிரி வந்து பாடி ஃபேட் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இட் டேக்ஸ் a lot of time, effort and discipline, and I'm not disciplined either. So I'm going to use YouTube as my accountable factor. I'm going to say, hey, you know what, I'm going to do this for the next 1 year, and whoever wants to join me in this journey, please do join. I'm going to give a weekly update. இப்ப நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நீங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க. The reason is I'm not healthy because I don't have muscle mass. So both men and women should lift weights to increase their muscle mass, and only that body fat redistribution happens. This is what we're going to talk about in next 1 year throughout my video. So I'm going to use YouTube as an accountable factor for me, so that people can join and people can get motivated, and they can also see what I'm doing. I'm not healthy either. So we can all do this together, Subha. So promote, I mean, YouTube channel kani solla. I mean, whoever you want, okay, listen to this. Whoever you want in your friend circle, whom you think that they are overweight, they need to take care of their health. If not, something might happen to them down the road, 5 years, 10 years down the road, so that they should be around for their kids. And the மாதிரி நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சுக்கு நீங்க ஜாயின் பண்ணுங்க. டெஃபினட்டா டாக்டர், நானே அந்த வீடியோஸ் கண்டினியூஸா வாட்ச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக் கேள்விங்க. இந்த நீங்க சொன்னீங்க ஜிம் போறது தவிர இந்த சைக்கிளிங், ஜும்பா கிளாஸஸ், டான்ஸ் எல்லாம் விமெனுக்கு கேட்கிறேன். அது வந்து உண்மையில அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதை விட அட்வான்டேஜஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Oh, I mean, as I said, all those physical activity definitely helps. No question about it. But it doesn't help if the diet component is compromised. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நான்லாம் வந்து முன்னாடி 5K ரேஸ் எல்லாம் போவோம். 5K அவங்க ரன்னிங் ரேஸ் வச்சிருப்பாங்க, ஆனா நாங்க வாக்கிங் ரேஸா போவோம். நல்லா வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முடியறப்ப வந்து அந்த இது வச்சு பேர் என்ன,
இது இந்த பேஸ்ட்ரி இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பிரேக் டேபிள். அந்த பிரேக் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சிருப்பாங்க பேஸ்ட்ரி டோனட் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து நல்லா 5K தான் ஓட்டிருப்பான். ஆனா 5 டோனட் சாப்பிடுவான். எல்லா விரலையும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி சுத்திட்டு இருப்பான். சோ நீங்க 5Kல ஓடுனீங்கன்னா மேக்ஸிமம் யூ கேன் பர்ன் லைக் 300-400 calories by walking. ஆனா ஒரு டோனட்ல வந்து 250 கேலரி இருக்கு. புரியுதுங்க. So all what you did What is is the purpose? totally waste. It's a total waste of time. Total waste of time. So அதனாலதான் வந்து when you are trying to make a change, you cannot make changes at the same time, multiple things. You have to do one thing at a time. ஏன்னா ஒரு பாடிக்கு வந்து you only have finite amount of willpower. ஒரு willpower வந்து ஒரு 100% தான் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 100% வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாதான் you will make that challenge as a habit. And then you move on to the next one. So if you keep on splitting that willpower into like, oh, okay, cycling, Zumba, நான் வந்து high fiber சாப்பிட போறேன், நான் வந்து avoiding processed food, நான் வந்து chicken சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. Just take one thing, one step at a time. Correct. அடுத்து வேளாங்கண்ணி ராஜன்ற ஒரு very great healthy message doctor presented so beautifully in such a simplified manner with added humor சொல்லிருக்காரு. Thank you. அப்புறம் பவித்ரா சம்பத்ன்றவங்க, hi doctor, during fasting time I know we can drink water. How about drinking black coffee in between? As during fasting time it makes us giddiness and sometimes headache. Please suggest. Correct. So I mean it's a very common question I get. Drinking black coffee is okay. அது இதாச்சு பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து drinking vodka is okay ன்னு கேட்பான். அதுவும் தண்ணி தானே அப்படின்னு. அது வேற தண்ணி. அது நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இது வந்து இந்த பிளாக் காஃபி வந்து ஓகே. Whenever you have any doubt, think about what we are trying to do. What we are trying to do, we are going to rest the body. Yeah? So we are going to give complete rest to the body so it can recover and it can repair the damage that you have done for the 12 hours. So basically இந்த பாஷா படத்துல இன்டர்வல் டயத்துல வந்து நம்ம தலைவரை வந்து போஸ்ட்ல வந்து கட்டி அடின்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் அடின்னு அடிக்கிறோம். இன்ஃபேக்ட் நைட் 10-11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் தொப்பைய பார்த்து உள்ளே போ அப்படின்னு சொன்னா அது எப்படி போகும்? கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம். So அதனால you need to give time to recover. So black coffee வந்து yes, it doesn't have that many amount of calorie, but it still stimulates your body. So what I tell my patients is, if you can avoid black coffee as well, it's good. But if you cannot, that's okay. At least it doesn't have any calories. In the dizziness, in the side effects, it is going to happen. You think it is going to be easy. It is not going to be easy because we have put something into our body that we're not supposed to. And our body has in so comfort zone. You have to come out of the comfort zone. இது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப எல்லாருமே வந்து ஸ்லிம்மா இருப்பாங்களா, எல்லாருமே வந்து ஃபிட்டா இருப்பாங்களா? இட் இஸ் நாட் ஈஸி. யூ நீட் டு எக்ஸசைஸ் த வில் பவர் and drinking water throughout the time where you are experiencing these symptoms will help. And you don't have to force this very strictly. So 8-hour eating window தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. Minimum 12 hours. You start with 8 a.m. to 8 p.m. is definitely doable if you put your heart and soul into it. It is definitely doable. சும்மா நான் 8 மணிக்கு மேலே சாப்பிட்டா எனக்கு 9 மணிக்கு பசிக்குது, இதெல்லாம் வந்து சும்மா கதை. கட்டாயமா. You just keep on drinking water and then you slowly decrease your dinner time. 8 p.m. 7:45 ஆக்குங்க, 7:30 ஆக்குங்க அப்படின்ட்டு. And you will need some kind of guidance. Talk to your physicians as well. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க நீங்க பண்ணுவீங்க அப்படின்ட்டு. எனக்கு நான் எங்க வீட்டை பாத்துக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க நினைக்கிறேன். புரியுது. இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்கும் அப்பப்போ வரும். அப்புறம் பாலாஜின்றவர் கேட்டிருக்காரு, கேன் யூ டாக் அபவுட் கீட்டோ பெனிஃபிட்ஸ், இஸ் இட் ரியலி அட்வைசபிள் அப்படின்னு கேட்டிருக்காரு. கீட்டோ டயட், இந்த பாலியோ டயட், போலியோ டயட் இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் அட் ஆல். ஐ மீன் ரெக்கமெண்ட்னா வந்து ஐ டோன்ட் நோ. டு பி ஆனஸ்ட், ரிசர்ச் இஸ் லைக் சோ ஸ்பிளிட். டெமோக்ராட் ரிபப்ளிகன் மாதிரி கம்ப்ளீட்லி ஸ்பிளிட். நம்ம கமலா ஹாரிஸ் மாதிரி யாரும் நடுவில் வந்தா தான் உண்டு. Completely split. So I don't recommend. To be honest, I don't focus that much on any kind of diet. I think again, what I'm saying is just from my personal experience. அது கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரியாது. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து கிளினிக்கல் ரிசர்ச்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. So that's why I'm promoting this in detail. And also especially for South Indian patients,
நம்மளோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒபிசிட்டி ஹஸ் been increasing for the last 10-20 years. At the same time, our lifestyle of working late at night, இந்த நைட் டைம் கிளையன்ஸ், இந்தியா அமெரிக்கா கிளையன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10-20 இயர்ஸ்ல வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. ஸோ அப்போ விச் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். அண்ட் ஆல்சோ ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 6 AM to 6 PM எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஜெயினிசம் எடுத்துக்கங்க, they don't eat anything after 6 PM. And I see patients above 60 years of age, whenever you see somebody healthy, ask them, are you vegetarian and what is the time of your dinner? So இந்த ரெண்டுமே வந்து you will clearly see a difference. So அதனால I don't focus on this keto diet and everything, because it will give you a lot of results. நீங்க கீட்டோல போனீங்கன்னா 2 monthsல கடன்னு குறைஞ்சிரும். But that is not sustainable. But if you think it is sustainable, yes, please go ahead. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துட்டேன். I've seen many people adopting it as well. There is no way it is sustainable. Got it. அடுத்து பிரபுன்றவர் கேட்டிருக்காரு, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஆஃப்டர் பிரெக்னன்சி ஃபியூ குடன்ட் ரெடியூஸ் தர் பெல்லி சைஸ். அவர் மனைவிக்காக கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இஸ் தட் கன்சிடர் ஒபீஸ் டூ அண்ட் ஆல்சோ ஷேர் சம் டிப்ஸ். பிரபு வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே வரதுனால வந்து மனைவியை வந்து டேக் கேர் பண்ணிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது வந்து என்னோட பாராட்டணுங்க. எத்தனை கணவர் மனைவிக்காக கேள்வி கேக்குறாங்க சொல்லுங்க, பாருங்க, பாராட்ட வேண்டும். பிரபு தயவு செஞ்சு நீங்க எங்க ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்லிடாதீங்க, இல்லாட்டி அவ்வளவுதான், இருக்கிற சாப்பாடு கிடைக்காது. So இந்த போஸ்ட் பிரெக்னன்சி பெல்லி ஃபேட் இருக்குல்ல, I might sound like I'm சொல்லுங்க, அது என்ன சொல்லுவாங்க, விமனுக்கு அகைன்ஸ்டா பேசுற வேர்ட் என்னது உங்களுக்கு தெரியுமா? என்ன விமனுக்கு அகைன்ஸ்டா வந்து உமனை வந்து மட்டம் தட்டி பேசினா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேரு நான் மேல் சாவனிஸ்ட்னு கூட சொல்லுவேன். மேல் சாவனிஸ்ட் தான். there is other word as well. Not the exact term னு சொல்ல. correct. Okay, what I'm saying might be a male chauvinistic approach மாதிரி உங்களுக்கு தெரியலாம். But there is some truth to it. நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய தொப்பை போட்டுருச்சு, இட்ஸ் ஆல் பிரெக்னன்சி வெயிட் அப்படிம்பாங்க. அது பேபி வெயிட் இல்லம்மா, அது கோபி வெயிட் அப்படின்ட்டு சொன்னா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ சில பேர் பிரெக்னன்சி வெயிட் வந்து இட் வில் டிஸ்இன்டகிரேட் ஆன் இட்ஸ் ஓன். எஸ், there is weight gain during pregnancy, but post pregnancyல வந்து body is designed in such a way that you will lose 50% of the weight on your own. இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, டியூரிங் பிரெக்னன்சி பீப்புள் திங்க் தட் தே நீட் a lot more for their baby, which is absolutely not. All they need is 300 more calories per day, which will come with 2 glasses of milk. அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பதிலா என் ஒய்ஃப் எல்லாம் சிக்கன் பிரியாணி நைட்டு 12 மணிக்கு நீ வாங்கிட்டு சொல்லிருக்கா. அந்த வெயிட் கெயினும் வந்து கண்ணாபின்னு போட்டுருவாங்க. அப்புறம் போஸ்ட் பிரெக்னன்சியும் வந்து they don't do anything consciously. They keep on going to the Zumba class. I mean, இதெல்லாம் நான் சொல்றது வந்து என்னோட வீட்டுல வந்து என் ஒய்ஃபுக்கு நேரடியா என்னால சொல்ல முடியல. பாத்துங்க, இந்த நேரலையை அவங்க பாத்துட போறாங்க. இந்த யூடியூப் லிங்க் கொடுத்துறாதீங்க. நான் வந்து பென்சில்வேனியா தமிழ் சங்கம் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். So you need, I mean, the weight gain that is put on pregnancy is more than what you should. So then you should put more effort to decrease it down in terms of both diet and also exercise, and you need that resistance training. So Zumba மட்டும் போனா வந்து வேலைக்கு ஆகாது. You need to cut down on your calorie restrictions, and I can guarantee that it will come down. ஓகே டாக்டர். அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரேம்குமார்னு. I'm having acid reflux issue. I consume an Nexium 40 mg every day, first thing in the morning since 2014. Is there an alternate solution to stop consuming it? Please advise. I puke if I miss the tablet. டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் பண்ணுங்க. நெக்ஸியமே தேவையில்லை. அந்த நெக்ஸியம் கொடுக்குற காசை வந்து எங்க ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் டொனேட் பண்ணுங்க. ஷூர் டாக்டர். காரைக்குடி மனம் பேசுறாங்க. அவங்க வந்து டாக்டர், we are a very big fan of you னு சொல்லிருக்காங்க. அப்புறம் சரவணன் கிருஷ்ணன்றவர் ஹாப்பி 10th year வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர். அந்த டாக்டரோட உங்க டாக்டர் வீடியோ ரொம்ப, அந்த யூடியூப் ஷார்ட் நினைக்கிறேன், ரொம்ப சூப்பரா இருந்தது, நாங்க பார்த்தோம். அப்புறம் ஆர்த்திக் ராமசாமின்னு கேட்டிருக்காங்க, would you suggest something for kids as these days they are lazy? Also, could you provide insight on healthy Indian food, as my kid thinks Indian food are always spicy,
and he can't take it. இது எல்லார் வீட்லயும் இங்க பிறக்கிற குழந்தைங்களோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்தியன் ஃபுட்னா எங்க வீட்ல இப்ப 3 பசங்க இருக்காங்க. எல்லாரும் அழுவாங்க. இந்தியன் ஃபுட் சாப்பிடுறது ஒரு கொலை குற்றமா பாக்குறாங்க. அமெரிக்கன் ஃபுட் தான் அது நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? The reason நீங்க சொல்லுங்க. ஏன் they like American food? சொல்லுங்க பாப்போம். Why do they like American food? ரொம்ப blunt-ஆ இருக்கு, ஸ்பைசி இல்லாம இருக்கு, and maybe cheesy-ஆ இருக்கு. Kids like cheese. Cheesy, exactly. Cheesy-ஆ இருக்கு. They know how to attract people. They know how to attract people. And why obesity is so prevalent over here? Because of the food availability over here. The fatty foods. The okay. என் பையனை எடுத்துக்கங்க. He's 4 years old. What he likes cheese stick, which is okay. அப்புறம் வந்து நம்ம இந்த சீஸ் இட் அப்படின்ட்டு ஒரு இருக்கு. சீஸ் பப்ஸ். அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி பீட்சா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா, வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்க பசங்க என்ன சாப்பிடுவாங்க? பீட்சா, பாஸ்தா எல்லாம். ஆலிவ் கார்டன் ஃபேவரட். ஆலிவ் கார்டன் எக்ஸாக்ட்லி. இதுல எல்லாமே காமன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். பிளஸ் ஒயிட் ஃப்ளவர். எல்லாம் மைதா. மைதா. எல்லாம் மைதா. And there is no fiber at all. Zero fiber. And obviously it's going to be tasty. ஒரு நிமிஷங்க. நான் நைட்டு கால் முடிஞ்சு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பசங்க எந்திரிச்சிட்டாங்க போல. No problem, doctor. We will soon wrap up. No worries. So என்ன பிரச்சனை? So the pizza pattern, they love it. Obviously they will love it. So I think it is high time that you say that this is what is there. If you don't want it, that's okay. நீ பட்னி கடை, it's okay. இவ்வளவுதான் நாங்க நீங்க சாப்பிடுற வந்து இந்த ஃபைபர் ஃபுட் தான் நீங்க சாப்பிடணும். Occasionally pizza pasta is okay, but not every time. Sure. And Gloria கேட்டிருக்காங்க 8 ல இருந்து 8 AM to 8 PM is doable. Winter months we have sunlight only for 8 hours and summer months we have sunlight for 14 hours. So instead of sunrise to sunset 12-hour window is doable. Correct. 12-hour window பண்ணுங்க. Then the problem is it depends upon individual. I mean, I'm just telling you a generalized approach, but you have to individualize yourself. Let's say you are really obese. 12 hours உங்களுக்கு வந்து எஃபர்ட் கிடைக்கும். ஆனா இப்ப நீங்க கொஞ்சம் இப்ப என்ன மாதிரி இருக்கீங்க, you want to build muscle, you want to lose a little bit of weight, வந்து 12 hour work out ஆகாது. I need to put a lot more effort. I need to cut down to 8 hours. So whatever works out for you. Yes, it's absolutely what you are saying is absolutely right. கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிரசன்னகுமார்னு. ஹலோ டாக்டர், how is your friend சரவணகுமார் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்க யூடியூப் வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். சரவணகுமார் ஆக்சுவலி வந்து உண்மையிலே என் ஃப்ரெண்ட் தான். I mean, he is an actual living character in Minneapolis. Okay. First 2 வீடியோல வந்து he asked me all these general questions. நான் அத வச்சு அவன் கேட்ட क्वेश्चन தான் நான் வந்து first 2 வீடியோல சொன்னேன். அப்புறம் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சரவணகுமார் வெரி நைஸ் சொன்னோன்னே மத்த எல்லா வீடியோலயும் அவனை வச்சே செஞ்சுட்டேன். ஓகே, புரியுதுங்க. அண்ட் டாக்டர், இந்த 13 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க, இப்போ இந்த டீனேஜ்ல இருக்க இந்த ஊர்ல இருக்க நம்ம பசங்க எல்லாம் வந்து they go through a lot of stress. அத மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் கரிக்குலம் அண்ட் அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு அகாமடேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது உங்களோட டிப்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இல்ல என்ன பண்ணலாம் கிட்ஸ்க்கு பண்ற மாதிரி? இது வந்து it's a near and dear topic to my heart. I have a feeling that in the 13 அவங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 11, 12, 13 they go into a shell. இந்த குழந்தைங்க இங்க குழந்தைங்க அது I think it's because of the environment and everything. And they go through a lot of stress and everything, especially Indian parents. கேட்க வேணாம், நீ வந்து நம்பர் 1 வரல அப்படின்னா வந்து நீ வீட்டுக்குள்ளே வராது, அப்படிதான் நம்மளாம் வளர்ப்பாங்க. அதே கான்செப்ட் வந்து we try to impose. அவர் நிறைய பேர் வந்து நான் டாக்டர் ஆக்க முடியல அதனால என் பையனை டாக்டர் ஆக்குறேன்னு நிறைய பேர் ஆக்கிட்டு இருக்காங்க. That is an absolute no as well. So I think I have been doing this to myself. So what I do is at night there is an app called Gratitude Journal. So I always நான் உங்களுக்கு காமிக்கிறேன். I always have a feeling that my journal இருக்கு பாத்தீங்களா, my journal, it's called Gratitude Journal. It's a free app. Always I have a feeling that we don't appreciate what we have. We always go for something what we don't have.
அது என்ன என் லைஃப்ல இருந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரே கிடைக்குமா பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஓகே எம்டி ஜெனரல் மெடிசன் இருந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு. எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ் வந்தா பரவாயில்லையே, சீக்கிரம் செட்டில் ஆகி நல்ல பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சதுக்கப்புறம் கேஸ்ட்ரோஎன்டராலஜி ஸ்பெஷலைசேஷன் வந்தா பரவாயில்லையே. ஒரு கேஸ்ட்ரோ முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் எண்டாஸ்கோபி பண்ணோம்னா வந்து பிரச்சனையே இல்லை, வாழ்க்கையிலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹாவ் டு பி கண்டென்ட். இதை வந்து யாரும் என்கிட்ட சொன்னாங்க, கண்டென்ட்டா அப்படியா யூடியூபா அப்படின்னு. நான் so அந்த கண்டென்ட் கிடையாது. அந்த ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட் ஹேஸ் டு பி developed at a young age. So what I do with my 4-year-old Arjun is at the time when storytelling பண்றப்ப நைட்டு we sleep together. So அப்போ வந்து ஓகே இன்னைக்கு what good thing that you did today அப்படின்னு சொன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப உளறிட்டே இருந்தா, அப்புறமா later on now he is realizing that oh I helped the baby, I helped my baby put diaper, I helped amma during feeding, something like that he keeps on saying. ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன், தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் மீ அம்மா அண்ட் அப்பா, தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் மீ அ பிரதர் டு பிளே வித், இதெல்லாம் வந்து he's slowly understanding it, which I think it's a wonderful thing that every adult and kid should do. In the sense of gratitude will indirectly affect them in so many good ways. Whenever they're going through stress, they're like, oh, we are at this level already. There are many people who are not even at this level. எவ்வளவு பேர் வந்து அவங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க, எஸ்பெஷலி அமெரிக்கன் கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க, கண்டிக்க மாட்டாங்க. It's up to you அப்படின்றாங்க. இந்தியன் கிட்ஸ்ல நம்மளால விடவே மாட்டோம். We are like so protective. We make sure that they are at a very good stage. அந்த லெவலுக்கு நிறைய பேர் வர்றதே கிடையாது. So they need to be appreciative of what they have. So இந்த சின்ன ஒரு டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. I mean he's only 4-year-old. I'm not sure that it's going to be continue up to like 14-year-old and but even adultsக்கே வந்து it has been proven multiple times. டெஃபினெட்லி. ரொம்ப 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 நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்களுக்கு இது ஏர்லி மார்னிங் நினைக்கிறோம். அது இவ்வளோ ஏர்லியா எங்களுக்காக வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இவ்வளோ வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் as I said லைக் எங்க வீட்ல ஒரு 5 வயசு குழந்தையும் இருக்கு. எங்க அம்மா 65 வயசு. அவங்களுக்கும் உங்களோட யூடியூப் வீடியோ ஸ்பெசிபிக்கா எல்லாருமே எங்க வீட்ல 5 வயசு பையனும் அவங்க யூடியூப் வீடியோ பார்த்து சிரிக்கிறான், எங்க அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுல இருந்து எங்களால புரிஞ்சுக்க முடியுது நீங்க எந்த ஜெனரேஷன்னே எங்களால கிடைக்கும். ஏன்னா நீங்க சிவாஜி பத்தி பேசுறீங்க, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, நம்ம ரஜினியும் பத்தி பேசுறீங்க, அஜித், விஜய், தனுஷ், எல்லா ஜெனரேஷனையும் கவர் பண்றீங்க. அண்ட் ஐ திங்க் தி ஹியூமர் இன் யுவர் யூடியூப் வீடியோஸ் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் லாஃப். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க யூடியூப் வீடியோஸ் வாட்ச் பண்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லுவேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ட் உங்க இந்த நிகழ்ச்சி மூலியம் எங்க தமிழ் சங்கம் உறுப்பினர்கள் எல்லாம் பயன்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. Absolutely. Thank you for the opportunity. I just want to wrap it up by saying one little thing. Similar to how we don't have a sense of appreciation for what we have, I also have a feeling that I mean South Indian culture என்னன்னு தெரியல, we donate to temple a lot. கண்ணா அப்படின்னா டொனேட் பண்ணுவோம். It's a controversial topic. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, there is some kind of selfishness in that donation as well. Okay, if I donate to you, you keep us well. அப்படின்ட்டு ஒரு reciprocation requires some few situations இருக்கு, not everybody, but in few situations. So I have a feeling that we need to change that mindset as well. நானுமே அப்படிதான் இருந்தேன். But now I have to change that. So we run a non-profitable organization called AISHWARYAM TRUST in Madurai. So what we do is there is something called hospice care. அப்படின்ட்டு இங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? hospice care தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவ்வளோ hospice careனா வந்து கம்ஃபர்ட் கேர். அதாவது இங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, கேன்சர் டயக்னோசிஸ்லாம் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து உயிர் வாழ மாட்டீங்க, இறக்க போறீங்க. ஸோ அதனால இந்த 6 மாசம் வந்து வில் மேக் யூ கம்ஃபர்டபுள் as much as possible அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் will pay you for everything. நர்சிங் ஸ்டாஃப் வருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, நர்சிங் ஹோம்ல பாத்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேர் வந்து இந்தியால வந்து கிடையவே கிடையாது. இட்ஸ் a lot of money. People are not willing to put money as well. Not only money, lots of work. The family members have to take care of the elderly people. With these schedule, they'll not be able to do that. ஸோ நாங்க பண்ற ட்ரஸ்ட்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 70 இப்போதைக்கு 52 பேஷன்ஸ் we were expanding. இந்த 52 பேஷன்ஸ் வந்து we do a background check and make sure that they have a terminal diagnosis. Either they are cancer or they are paraplegic. road traffic accidentல வந்து cervical cord வந்து சிவியர் ஆனதுக்கு அப்புறம் கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு
we provide 24/7 services with a nursing staff, with a home food, food, nursing care, ambulance, medical care, ஒரு டாக்டர், 10 physical therapy, 20 nurses, ஒரு ஹோம் குக் எல்லாம் வந்து we run 24/7. ஸோ ஒரு ஆளோட சம்பளம் வந்து 30,000 rupees இருந்தா ஒரு பேஷண்ட்டை வந்து we can survive for 1 month. So we are running through donations, and if we don't pick up anything, so we donate ourselves, all the trustees. So in the YouTube channel, the revenue from the YouTube channel has been directly connected with this Aishwaryam Trust. So once you bring the sense of gratitude journal and everything, then you will realize that, hey, you know what? Our bank account is not going to go down with 0.5% of your contribution. And the sense of happiness that you are getting might be the cure that you are looking for, that void that you are having inside your heart. This might be a solution. So try donating at least once or twice and then see how you feel. And go to the Aishwaryam Trust videos and then see, actually how your money is going to help these patients. And I also give frequent updates on my channels as well. So if it is something that you are interested, the link super போட்டிருக்காங்க சந்திரசேகர் சார் கீழே. Please visit Dr. Palaniappan Charitable Trust website and support his noble cause at aishwaryamtrust.com. So please go there, donate, and thank you so much for the opportunity. டெஃபினெட்லி டாக்டர், எங்க தமிழ் சங்கம் உறுப்பினர்கள் எங்களால் முடிஞ்சது டெஃபினட்டா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நன்றி. Thank you so much.